ஈரோடு மூலப்பாளையம் அருகே அரசு டாஸ்மாக் கடைக்கருகே செயல்படும் தனியார் பாரில் விதிமுறைகளை மீறி 24 மணி நேரமும் கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெற்று வருவது நியூஸ் தமிழ் கள ஆய்வு மூலம் அம்பலமாகியுள்ளது. மூலப்பாளையம் பகுதியில் கரூர் பிரதான சாலையை ஒட்டியுள்ள பாரில் மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த விதவிதமான மது பாட்டில்கள், கொய்யா, சிப்ஸ் என சைடிஷுடன் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது. பெண்கள் உட்பட மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இதுபோன்று செய்யலாமா என செய்தியாளர் கேள்வி எழுப்பிய நிலையில் விற்பனையாளர் பதில் சொல்ல முடியாமல் திருவென விழித்தார். ஈரோடு மூலப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசு டாஸ்மாக் கடை பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ல 24 மணி நேரமும் சட்டவிரோத மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. எவ்வளவு விற்கிறீங்க? 220 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சட்டவிரோதமா விற்கிறீங்க. காலையிலேருந்து இவ்வளவு மக்கள் போயிட்டு வராங்க. காலையிலேருந்து குடிக்க வைக்கிறீங்களா? அது என்ன அர்த்தம்? சட்டவிரோதமா விற்கிறீங்களா? போலீஸ் கொடுத்தாங்களா ரைட்ஸு? விற்கலான்னு சொல்லி போலீஸ் கொடுத்தாங்களா? யார் கேட்டு விற்கிறீங்க சொல்லுங்க. காலையிலேயே பாருங்க, மதுபான பாட்டில், என்ன காரணம்? மதுபான பாட்டில் காலையிலேயே விற்கிறாங்க. கொய்யா பழம், பேடிஎம்